Good morning, children. So today we are going to see a new lesson from 7th, Unit 2. The topic is force and motion. So in the lower class itself, you might have studied about force and motion. Force is push and pull is a force. Motion, movement of anything, movement, move from one place to another place. So that is called motion. Okay. So now we are going to see the introduction. So look at the picture, children. So Kavita, one house is there and one school is there. So Kavita can reach her school in two ways. Road A and road B. ரெண்டு விதமான வழி இருக்கு. Road A and road B. Road A covers 1.5 kilometer. Road B covers 2 kilometer. So can you tell by choosing which path she could reach the school early? A path, B path. So எல்லாருக்குமே தெரியும் சீக்கிரமா போகணும்னா she should take road A because it covers 1.5 kilometer. இல்லையா? புரியுதா இல்லையா? ஸோ அந்த 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போனால் தான் அவள் சீக்கிரமாக போய் சேர முடியும். ஓகே, ஸோ அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஸோ we should aware about the distance. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ், how much distance, what time we can reach there. So look at the nearby picture. In which path the leaf will reach the ground first? Path A பாருங்க, path A பாருங்க, பார்த்துட்டீங்களா? Path B, path of the leaf when there is wind. So காத்து அடிச்சிச்சுன்னா wind, leaf wind வந்து விழுகிறது பாருங்க, இப்படி விழுகுது. ஆனா without wind the leaf fall like that. So இப்ப in which Uma and Priya ரெண்டு பேரும் friends were studying in the same school. ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க. After school hours they go to the nearby playground. பக்கத்துல உள்ள playgroundக்கு போவாங்க. Play games and return back home. One day Uma told that she would reach the playground after visiting her grandmother's house. அவங்க grandmother's house போயிட்டு அதுக்கப்புறம் playgroundக்கு வரேன்னு சொல்றான். The path in which they took reach the playground is shown here. ஸோ எந்த வழியா அவ வந்து playgroundக்கு போயிருப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்கூல்ல இருந்து playgroundக்கு போறது பாத் ஏ. ஸோ அவ உமா கோஸ் டு தி ஹர் கிராண்ட்மதர்ஸ் ஹவுஸ் போயிட்டு திருப்பி போறது பிளேகிரவுண்ட், அப்படி போறது பிளேகிரவுண்டு. அது எப்படி போறா அப்படிங்கிற பார்த்தா காமிச்சிருக்கு. ஓகே, we are going to study about distance and displacement, speed and velocity. ஸோ இப்போ அந்த முன்னாடி 3 பிக்சர் பார்த்தீங்க, எந்த பாத்வே குயிக்காக போகும், ஸோ எந்த டிஸ்டன்ஸில் போனால் சீக்கிரம் போகலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ ஒரு பிளேஸில் இப்போ ஸ்கூல்லேருந்து கிரவுண்டுக்கு போகிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், சரியா? ஸோ அப்போ ஸ்பீடாக போகணும்னா பாத் ஏ சூஸ் பண்ணிக்கணுமா பாத் பியா அப்படின்னு நம்மளுக்கு நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சலரேஷன், டிஸ்டன்ஸ், டைம் கிராஃப், வெலாசிட்டி டைம் கிராஃப், சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் ஸ்டேபிலிட்டி, இது எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் we are going to cover many topics. So first we are going to see distance and displacement. Distance and displacement. What is distance? The total length of the path taken by an object to reach one place from the other is called distance. So ஒரு பொருள் இப்போ ஏல இருந்து பிக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
So the total length of the path. So ஒரு ஆப்ஜெக்ட் ஏல இருந்து கிளம்புறாங்க to reach to another place. அந்த பிளேஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், அவங்க எந்த இடத்துக்கு போய் சேர்றாங்களோ that is from starting place to ending place. So that is called distance. Displacement, the shortest distance from the initial to the final position of an object. Displacement அப்படின்னா என்ன? ஸோ இப்போ இதில் 3 பாத் கொடுத்துருக்கு. ஒரு பாத்தில் 10 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கு, ரெண்டாவது பாத்தில் 7 கிலோமீட்டர்ஸ், தேர்ட் பாத்தில் 5 கிலோமீட்டர்ஸ். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எது டிஸ்பிளேஸ்மெண்ட்? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்? தேர்ட் பாத். ஸோ போத் த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பொசஸ் த சேம் யூனிட். ஸோ எல்லாத்துக்குமே இப்போ பாருங்க, ஒரு துணியை எடுத்தால் நம்ம இத்தனை மீட்டர் கொடுங்க அப்படி தான் கேட்போம். ஒரு பொருள் வாங்கினா இத்தனை கிலோ கொடுங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு யூனிட் என்ன, எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா எம், மீட்டர். ஸோ இங்கே பாருங்க, த பாத் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ட்ராவலிங் ஃப்ரம் ஏ டு பி, ஏல இருந்து பிக்கு போகிறத உங்களுக்கு காமிச்சிருக்கு. டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ஆப்ஜெக்ட் இஸ் 120 மீட்டர். ஸோ எவ்வளோ கவர் பண்ணி போயிருக்காங்க? 120 மீட்டர். த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் 40 மீட்டர். ஸோ எவ்வளோ தூரம் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்னா 40 மீட்டர்ஸ் தான். ஆனால் அவங்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணியிருக்காங்க? 120 மீட்டர். ஓகேவா? புரியுதா இல்லையா? ஓகே. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, டிஸ்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது you can understand. அதே மாதிரி பாருங்க, the path in which a rabbit ran is shown in figure. Find the distance and displacement in the two figures. Let us consider that each square is an unit of 1 square meter. So ஒவ்வொரு ஸ்கொயரும் 1 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு வச்சுக்கணும். Rabbit starts from point A, ஏல இருந்து போகுது, and reaches the point B. Find the distance and displacement of it in two figures. ரெண்டு ஃபிகர்ல உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு, டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணி எழுதணும். ஸோ திஸ் இஸ் ஃபார் யுவர் ஹோம்ஒர்க். ஐ சென்ட் த ஆன்சர்ஸ் ஆஃப்டர்வர்ட்ஸ். ஸோ இப்போ இந்த ரேபிட் ரெண்டு விதமான பாத்தில் மூவ் பண்ணுது. ஆனால் ஒவ்வொரு ஸ்கொயர் போட்டுருக்கீங்களா, உள்ள கட்டமாக போட்டிருக்கல, அந்த ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் மீட்டர். ஸோ அதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஏலேருந்து அது பிக்கு வந்திருக்கு. அப்போ எத்தனை ஸ்கொயர் மீட்டர், ஸோ எத்தனை கட்டம் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி நீங்கள் வந்து என்ன செய்யணும், அதில் டோட்டல்ஸ் இதை எழுதணும். ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளவு, டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து எழுதணும். ஓகே, திஸ் இஸ் த ஹோம்ஒர்க் ஃபார் யூ. So when we represent the displacement, we use a positive or negative sign depending on the direction with which it travels. So நம்ம வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் சைனா அல்லது நெகட்டிவ் சைனா அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். என்ன டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து. Considering the starting point as A and while the object moves from A to B, the displacement is considered to be positive. இப்போ ஏல இருந்து பிக்கு, இப்போ இந்த பிக்சரில் கொடுத்துருக்க மாதிரி ஏல இருந்து பிக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் டு பி பாசிட்டிவ். ஆனால் பி டு ஏக்கு வந்தாங்க அப்படின்னா இட்ஸ் நெகட்டிவ். ஸோ வென் இட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் பி டு ஏக்கு வந்தாங்கன்னா நெகட்டிவ். ஓகேவா? ஸோ த ஆப்ஜெக்ட் விச் ட்ராவல்ஸ் இன் வாட் டைரக்ஷன், ஸோ அக்கார்டிங் டு தட் வி ஆர் கிவிங் எ சைன். ஸோ ஸ்ட்ரெயிட் ஏ டு பிக்கு போனால் பாசிட்டிவ், பி டு ஏக்கு வந்தாங்கன்னா நெகட்டிவ். Subha goes to the nearby playground from her home. So look at the picture and answer the following question. So அவ வந்து பக்கத்தில் உள்ள கிரவுண்டுக்கு போறான். What is the distance she traveled? So எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவ டிராவல் பண்ணியிருக்கா? ஓகே, what is her displacement? அவளுடைய displacement என்ன? So after finishing the video you have to say the answers. ஓகே, இப்போ ரெண்டாவது கொஸ்டின் கொடுத்தாச்சு, உங்களுக்கு வீடியோலேயே ரெண்டாவது கொஸ்டின் கொடுத்தாச்சு. ரேபிட் உடைய டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டு பாத்தில் ரெண்டு விதமானது. அதே மாதிரி சுபா வந்து பிளே கிரவுண்டுக்கு ரீச் பண்ணுறதுக்கு
he covered the distance and what is the displacement. So இது ரெண்டையும் நீங்க ஆன்சரா சென்ட் பண்ணி அனுப்பணும். ஓகேவா? So the distance traveled by an object is 15 kilometer and its displacement is 15 kilometer. What do you infer from this? So இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? So the distance of a person is 30 kilometer and his displacement is 0 kilometer. What do you infer from this? So first questionல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிற? First questionல என்ன தெரிஞ்சுக்கிறோம்? 15 kilometer distance and displacement also 15. So இதுல இருந்து என்ன தெரியுது? Shortest distance straight-ஆ போயிட்டாங்க அப்படின்னு தெரியுது. இல்லையா? So no alternative pathway எடுக்கல. The distance of a person is 30 kilometer and his displacement is 0 kilometer. அவங்களோட displacement வந்து என்னது? 0 kilometer. Okay, think and you have to say the answer for these two questions. Okay, this is also third question. இப்போ நாங்க 3 question உனக்கு கொடுத்துட்டேன். After finishing the video you are going to find these answers and send it as answer. So you won't ask any question. Okay, so 3 questions இப்பமே கொடுத்தாச்சு.